ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 24/12/1979. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். உலகை ஒளிமயமாக்குபவர்களின் கூட்டம். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளவு உயர்ந்த ஆத்மா அப்படின்னு பாப்தாதா தெரிஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் உலகத்தினுடைய கண்மணியின் பாபா சொல்றாங்க. பாப்தாதாவுக்கும் கண்களின் நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க. குழந்தைகளை கண்கள்ல அமர வச்சு தான் நடந்துக்கிறாங்க. அதாவது கண்கள்ல நிரம்பி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாபா. கண்களினுடைய மகிமையா மிக அதிகமாக வர்ணனை இருக்குது. ஒருவேளை கண் இல்லை அப்படின்னா மனித வாழ்க்கையை பொறுத்தளவுல உலகமே இல்லை. எப்படி உடல்ல கண்களுக்கு மகத்துவம் இருக்குது, அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு குழந்தைகளும் உலகினுடைய கண்மணி அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க. உலகின் கண்மணியான நீங்க இல்லாம உலகத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை. உலகத்தினுடைய கண்மணிகள் நீங்க இந்த நிலையில நிலைச்சிருக்கீங்க அப்படின்னா உலகமும் சுகம் நிறைந்ததாக ஆகிறது, உயர்ந்ததாக ஆகிறது. மேலும் உலகினுடைய கண்மணிகள் தங்களுடைய உயர்ந்த நிலையிலிருந்து கீழே வந்துடுறாங்க அப்படின்னா உலகமும் ஒரு சாரமற்ற உலகமாக ஆகிறது. இந்த அளவு உங்கள் அனைவர் மீதும் ஆதாரமாக இருக்குது. எப்படி நீங்க எழுந்தீங்க அப்படின்னா உலகம் எழுந்தது, நீங்க தூங்குனீங்க அப்படின்னா உலகம் தூங்கியது அப்படிங்கிற பழமொழி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உலகின் ஆதாரமானவங்க நீங்க. உலகின் முன்னேறும் கலையோடு அனைவரின் முன்னேற்றத்தின் சம்பந்தம் இருக்குது. உங்களுடைய இறங்கும் கலையோடு உலகின் இறங்கும் கலைக்கு சம்பந்தம் இருக்குது. இந்த அளவு பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் இருக்குது. அந்த மாதிரி புரிந்து நடந்துக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அந்த மாதிரி நினைவிற்குதான் கேட்குறாங்க. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் அவங்களுடைய தற்சமயத்து நிலைமையை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் உலகினுடைய ஒளியா எவ்வளவு உலகை ஒளிமயமாக்கி கொண்டிருக்கிறாங்க. கண்களை தான் வாழ்க்கையின் ஜோதின்னு சொல்வாங்க. நீங்கள் அனைவரும் உலகத்தினுடைய ஜோதி அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஒருவேளை உலகத்தினுடைய ஜோதி அவங்களே மிகவும் ஆடிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா உலகத்துக்கு என்ன நிலைமை ஏற்படும்? இங்கேயும் இந்த எல்லைக்குட்பட்ட லைட் எரியல அல்லது அணைந்து எரியுது அப்படின்னா என்ன உணர்றீங்க? அந்த நேரம் நன்றாக அனுபவம் செய்வீங்களா? அதே மாதிரி உலகின் ஜோதி ஆனீங்க மேலே கீழே ஆட்டத்தில் வர்றீங்க அப்படின்னா உலகின் ஆத்மாக்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டு கொண்டே இருக்கும்? உலகின் நட்சத்திரம் மற்றும் உலகின் ஒளியாகிய நீங்க அனைவரின் மேலும் அனைவருடைய பார்வை இருக்குது. உலகின் நட்சத்திரம் மற்றும் உலகின் ஒளியாகிய உங்கள் அனைவரின் மேலும் அனைவரினுடைய பார்வை இருக்குது. அனைவரும் காத்துட்டு இருக்கிறாங்க. எந்த விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கிறாங்க? பக்தி மார்க்கத்துல ஒரு சங்கரரை பற்றி அவர் கண்ணை திறந்தார், உடனே மாற்றம் ஆகிடுச்சு, அதாவது அழிவு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா இந்த மகிமைக்கு உரியவங்க சிவவம்சி உலகின் ஒளியான உங்களுடையது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகின் கண்களான நீங்கள் எப்போ உங்களின் சம்பூர்ண நிலை வரை சென்றடைவீங்களோ, அதாவது சம்பூர்ண நிலை அப்படிங்கிற கண் திறக்கும் அப்படின்னா ஒரு நொடியில மாற்றம் ஏற்பட்டுடும். அப்படி உலகின் ஒளியானவங்களே சம்பூர்ண நிலையினுடைய கண் எப்பொழுது திறக்கும் அப்படின்னு சொல்லுங்க. கண்களோ இப்பொழுதும் திறந்துதான் இருக்குது. ஆனா இடையிடையே மாயாவினுடைய தூசி விழுந்துருது.
ஆகையினால கண்கள் அசைந்துக்கிட்டே இருக்குது. எப்படி ஸ்தூல கண்களிலும் தூசி விழுந்துட்டா கண்களினுடைய நிலைமை என்ன ஆகுது? ஒரு நிலையான திருஷ்டியை அவங்களால கொடுக்க முடியாது. முழு உலகமும் உலகினுடைய கண்களான உங்களுடைய ஒரு நொடிக்கான திருஷ்டியை பெறுவதற்காக எப்போ எங்களுடைய இஷ்ட தேவன் மற்றும் தேவியினுடைய பார்வை என் மேலே விழும், அதனால் நான் பார்வையாலேயே நன்மை அடைஞ்சிடணும் அப்படின்னு காத்திருதல்ல இருக்கிறாங்க. அந்த மாதிரி கண்களால் பார்வையாலேயே நன்மை செய்பவர் ஒருவேளை கண்ணை கசக்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா பார்வையாலேயே எப்படி நன்மை அடைவாங்க? பார்வையால் நன்மை பெறுபவர்களுடைய கியூ மிக நீளமாக இருக்குது. ஆகையினால எப்பொழுதும் சம்பூர்ண நிலையின் கண்கள் திறந்தே இருக்கட்டும்னு சொல்றாங்க பாபா. பாப்தாதா கண்களின் ஒளியானவர்களான உங்களின் அதிசய காட்சிகளை பார்க்கிறார். உலகினுடைய கண்மணிகள் கூட தங்களுடைய கண்களை ஒருமித்த நிலையில் வைக்க முடியல. சிலர் பார்வையாலேயே நன்மை செஞ்சுக்கிட்டே லேசாக தூங்கி விடுறாங்க. இப்போ தூங்கி விழுறவங்க எப்படி பார்வையாலேயே நன்மை செய்வாங்க? எண்ணங்களினால் வருந்துவதுதான் தூங்கி விழுவது அப்படின்னு சொல்றாங்க பாபா. உங்களுடைய பக்தர்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிறகு தரிசனம் அளிக்கிறவங்க தூங்கி விழுந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பக்தர்களுடைய கதி என்ன ஆகும்? ஆகையினால கண்களை கசக்குவது, தூங்கி விழுவது அனைத்தையும் முடிக்க வேண்டும். அப்பதான் காட்சி அளிப்பவராக ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க பாபா. உலகினுடைய கண்கள் ஒரே சீராக இருக்குதா அல்லது மேலே கீழே ஆடுதா அப்படின்னு அமிர்த வேளையில உலகத்தினுடைய கண்களை பாப்தாதா பார்க்குறாங்க. அநேக விதமான ரூபங்களை, வடிவங்களை பார்க்குறோம். அதையும் நீங்கள் அனைவரும் தெரிஞ்சிருக்கீங்க தான் இல்லையா? அதை வர்ணனையும் என்ன செய்வது? கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க பாபா. இப்போதிலிருந்து தன்னுடைய மகத்துவத்தை தெரிந்து செய்யும் காரியத்தை தெரிந்து எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்கும் ஜோதியாகி இருங்க. ஒரு நொடியில சுயமாற்றத்தின் மூலமா உலக மாற்றம் செய்ய முடியும். இந்த நேரம் கர்மயோகியாக, அடுத்த நேரம் கர்மாதித்த நிலையில் இருப்பவராக, அந்த மாதிரி இதனுடைய பயிற்சி செய்யுங்க. எப்படி பழைய உலகத்தினுடைய உதாரணம் கொடுக்கிறோம். உங்களுடைய படைப்பாகிய ஆமை ஒரு நொடியில தனது அனைத்து அங்கங்களையும் உள்ளடக்கிடுது. படைப்பிலும் உள்ளடக்கும் சக்தி இருக்குது. நீங்கள் மாஸ்டர் படைப்பவர். உள்ளடக்கும் சக்தியின் ஆதாரத்தினால ஒரு நொடியில அனைத்து எண்ணங்களை உள்ளடக்கி ஒரு நொடியில ஒரு எண்ணத்துல நிலைத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா. நாலாபுறங்களிலும் குழப்பமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு நொடியில ஆடாத அசையாதவராக ஆகிடணும். முற்றுப்புள்ளி வைக்க தெரியுமா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. முற்றுப்புள்ளி வைப்பதற்கு எவ்வளோ நேரம் எடுக்குது? முற்றுப்புள்ளி வைப்பது அந்த அளவு சுலபமானது. அதை ஒரு சிறு குழந்தை கூட வைக்க முடியும். கேள்விக்குறியை போட முடியாது, ஆனால் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அப்படி தற்சமயம் குழப்பம் அதிகரிக்கும் நேரம், ஆனால் இயற்கையினுடைய குழப்பம், மேலும் இயற்கையினுடைய தலைவன் ஆடாத அசையாதவராக ஆவது. இப்போ இயற்கை கூட சிறு சிறு சோதனைகளை கொடுக்குது. ஆனால் இறுதி சோதனையில் 5 தத்துவங்களின் மிக பயங்கரமான ரூபம் இருக்கும். ஒரு பக்கம் இயற்கையின் பயங்கரமான ரூபம், இன்னொரு பக்கம் 5 தத்துவங்களும் முடிவடையும் காரணத்தினால மிக பயங்கர கொடூர ரூபத்தில் இருக்கும். தன்னுடைய இறுதி போர் சோதனைக்குரியதாக இருக்கும். 3வது பக்கம் அனைத்து ஆத்மாக்களின் வகை வகையான ரூபம் இருக்கும். ஒரு பக்கம் நிலையில் தாழ்ந்த ஆத்மாக்களின் தாக்குதல், இன்னொரு பக்கம் பக்த ஆத்மாக்களின் விதவிதமான கூக்குரல் இருக்கும். 4வது பக்கம் என்ன இருக்கும்? பழைய சமஸ்காரம் இறுதி நேரத்தில் அது தன்னுடைய வாய்ப்பை எடுக்கும். ஒரு தடவை வந்துவிட்டு பிறகு நிரந்தரமாக விடைபெற்று செல்லும். சமஸ்காரத்தின் சொரூபமாக என்ன இருக்கும்?
சிலரிடம் கர்மபோகு செய்த கர்மங்களினுடைய விளைவுகளை அனுபவித்தல் இருக்கும். அந்த கர்மபோகு அந்த ரூபத்தில் வரும். சிலரிடம் கர்ம சம்பந்தத்தின் பந்தன ரூபத்தில் வரும். சிலரிடம் வீணான எண்ணத்தின் ரூபத்தில் வரும். சிலரிடம் விசேஷமாக அலட்சியம் மற்றும் சோம்பலின் ரூபத்தில் வரும். அந்த மாதிரி நாலாபுறங்களின் குழப்பமான சூழ்நிலை இருக்கும். ராஜ்ய சக்தி, தர்ம சக்தி, அறிவியல் சக்தி, மேலும் அநேக விதமான உடல் பலம், இவை அனைத்தும் தன்னுடைய சக்திகளின் குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா அல்லது கேள்விக்குறி எதிரில் வருமா? என்ன ஆகும்? இந்த அளவு உள்ளடக்கும் சக்தியை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. பார்த்தும் பார்க்காதீங்க, கேட்டும் கேட்காதீங்க. இயற்கையின் குழப்பத்தை பார்த்து இயற்கையின் தலைவனாகி இயற்கையை அமைதிப்படுத்துங்க. தன்னுடைய முற்றுப்புள்ளி இடும் ரூபத்தினால் இயற்கையின் குழப்பத்தை நிறுத்துங்கிறாங்க பாபா. தாழ்ந்த நிலையை உயர்ந்த நிலையில் மாற்றம் செய்யுங்க. அந்த மாதிரி பயிற்சி இருக்குதான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நேரத்தை வரவழைத்து கொண்டிருக்கீங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க. உள்ளடக்கும் சக்தியை உங்களிடம் சேமித்து வைங்க. இதற்காக விசேஷ பயிற்சி வேணும். ஒரு நேரம் சாக்காரு, அடுத்த நேரம் ஆக்காரி, அதற்கடுத்த நேரம் நிராகாரி. இந்த 3 நிலைகளிலும் நிலைத்திருப்பது அந்த அளவு சுலபமாக ஆயிடணும். நிராகாரி, ஆகாரி, சாக்காரி. எப்படி சாக்கார ரூபத்தில் சுலபமாகவே நிலைத்திருந்துடுறீங்க, அதே மாதிரி ஆகாரி மற்றும் நிராகாரி நிலை கூட என்னுடைய நிலைதான். அப்படி தன்னுடைய நிலையில் நிலைத்திருப்பது சுலபமாக இருக்கணும் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. எப்படி சாக்கார ரூபத்தில் ஒரு ஆடையை மாற்றம் செய்து இன்னொரு ஆடையை அணிறீங்க, அந்த மாதிரி இந்த சொரூபத்தின் நிலையை மாற்ற முடியும். சாக்கார சொரூபத்தினுடைய நினைவை விட்டுவிட்டு ஆகாரி பரிஸ்தா சொரூபமானவர் ஆகிடுங்க. பிறகு பரிஸ்தா நிலையின் ஆடையை ஒரு நொடியில் அணிந்துக்குங்க. ஆடையை மாற்ற தெரியாதா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான வெகு காலத்தினுடைய பயிற்சி தேவையாக இருக்குது. அப்போதான் அந்த நேரம் தேர்ச்சி அடைய முடியும். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நேரத்தினுடைய வேகம் எவ்வளோ தீவிரமான ரூபத்தை எடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மாதிரி நேரத்துக்காக எவர் ரெடியாக இருக்கீங்கள் தான் இல்லையா? அல்லது தேதி சொன்னோம் அப்படின்னா தான் தயாராவீங்களான்னு கேட்குறாங்க. தேதி தெரிந்துடுறதுனால ஆத்ம உணர்வில் இருப்பதற்கு பதிலாக தேதியினுடைய உணர்வில் இருப்பவர்களாக ஆயிடுவீங்க. பிறகு முழுமையாக தேர்ச்சி அடைய முடியாது. ஆகையினால தான் தேதி அறிவிக்கப்படலை. ஆனால் தேதி தானாக அதுவே உங்கள் அனைவரின் புத்தியை தொடும்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த கண்களின் எதிரில் ஏதோ ஒரு காட்சியை எவ்வளவு தெளிவாக தென்படுகின்றன அப்படின்னு பார்க்குறீங்களோ, அதே மாதிரி அனுபவமாகும். அந்த மாதிரி முன்பாகவே எதிர்காலத்து தெளிவான ரூபத்தை அனுபவம் செய்வீங்க. ஆனால் இதற்காக உலகத்தின் ஜோதிகளினுடைய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்கணும். ஒருவேளை மாயாவனுடைய தூசி இருந்தது அப்படின்னா தெளிவாக பார்க்க முடியாது அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. என்ன பயிற்சி செய்யணும்னு புரிந்துக்கிட்டீங்களா? ஆடையை மாற்றணும் அப்படிங்கிற பயிற்சி செய்யணும். இன்று மதுபனில் 3 நதிகளினுடைய சங்கமம். டெல்லி, உத்தரப்பிரதேசம் மற்றும் வெளிநாடு. திரிவேணி சங்கமம். இன்று கடல் கங்கையில் குளிப்பதற்காக வந்திருக்கிறார். தந்தையோ கங்கைகளைத்தான் முன்னுக்கு வைப்பார். 3 நதிகளுமே அவரவர்களுடைய வேகத்தோடு தூய்மையாக்கும் சேவையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய மகிமை ஒருவர் இன்னொருவரை விட மகான். ஏன் அப்படின்னா, வெளிநாட்டிலிருந்து சப்தம் எழணும், டெல்லியில் தலைநகரம் உருவாக்கணும், மற்றும் யூபியில் நினைவு சின்னம் உருவாக்கணும். அப்படி 3னுடைய மகத்துவம் அவங்கவுங்களுடையது தான் இல்லையா? வெளிநாட்டில் இருந்து எழும் சப்தம் இப்போ தொடங்க போகுது. மேலும் டெல்லியின் பழைய ஆசனம் இப்போ அசைய போகுது. மேலும் யூபியின் பக்தர்கள் அனைவரும் தன்னுடைய இஷ்ட தேவர்களை தேடி பக்தியினுடைய பலனை பெறுவதற்காக
துடிச்சிட்ருக்கிறாங்க. பக்தர்களும் தன்னுடைய இஷ்ட தேவர்களோடு சந்திப்பதற்காக தயாராகிட்டு இருக்கிறாங்க. இப்போ மாஸ்டர் பகவான் நீங்கள் தயாராகிட்டீங்க என்றால் தரிசனத்துக்கான திரைசீலையை அகற்றலாம் அப்படிங்கிறாங்க பாபா. தரிசனத்துக்கான திரைசீலை நேரமாகும். இப்போ மூவருமே தங்களுடைய காரியத்தின் வரிசையில் அதிவேகத்தை கொண்டு வாங்க. அவங்க அதாவது வெளிநாட்டினர் சப்தத்தை விரைவில் அனைவரிடமும் சென்றடைய செய்யட்டும். டெல்லி தலைநகரத்தில் விரைவில் தயார் செய்யட்டும். மேலும் யூபி பக்தர்களுடைய தாகத்தை விரைவில் தீர்க்கட்டும். அப்போது வெற்றி முழக்கம் ஏற்படும். 3 நதிகளும் என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. வெளிநாட்டினருக்கு உடனே செய்யணும். வெளிநாட்டினர் முயற்சி நன்றாக செஞ்சுருக்கிறாங்க. நகைகளையோ தயார் செஞ்சிட்டாங்க. இப்போ என்ன செய்யணும்? இப்போ நகைகளில் இடையில் வைரத்தை பதிக்கணும். ஹீரோ கதாநாயகன் மற்றும் ஹீரோயின் கதாநாயகி பங்கை செய்கிறவங்க நீங்கள். நல்லது. யூபி என்ன செய்யும்? எப்படி யூபியில் தெரு தெருவாக கோயில் இருக்குது, அதே மாதிரி தெரு தெருவாக சேவை நிலையங்கள் இருக்கணும். அப்போ தான் பக்தி மற்றும் ஞானத்தின் மோதல் இருக்கும். பக்தி ஞானத்தின் எதிரே நமஸ்காரம் செய்யும். டெல்லி என்ன செய்யும்? யமுனை நதிக்கரையில் இப்போது ராஜயோக மாளிகை உருவாக்குவீங்க. அப்போ தான் யமுனை நதிக்கரையில் பின்பு மாளிகை உருவாகும். இப்போ ராஜயோக பிளேஸ் அதாவது இடம் உருவாக்குங்க. பின்பு பேலஸ் மாளிகை உருவாகும். அஸ்திவாரத்தையும் இப்பொழுது போடணும் இல்லையா? இப்பொழுது ராஜயோக பவனம் உருவாக்கும். யூபிக்கு தர்ம யுத்தத்தின் காட்சிகளை காண்பிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்பொழுதோ தர்ம தலைவர்கள் யார் கண்களை உயரே வைத்து எதிர்நோக்குறாங்களோ அவங்க இப்போ கண்களை கீழே தாழ்த்தி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ தலை வணங்கணும். இப்போ உங்களுடைய மேடையில் வராங்க. ஆனால் அவங்களுடைய மேடையில் உங்களை தலைமை விருந்தினராக அழைக்கணும். அப்போ தான் தலை வணங்கினார் அப்படின்னு சொல்வோம் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. பாப்தாதாவின் அனைத்து எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய சிரேஷ்ட நல் விருப்பங்களின் தீபங்களுக்கு எப்பொழுதும் முற்றுப்புள்ளி இடக்கூடிய, எப்பொழுதும் தயாராக இருப்பவராக, நீண்ட காலத்து பயிற்சி உடைய, சுயமாற்றம் மூலம் உலக மாற்றம் செய்யக்கூடிய திரிவேணி நதிகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறார். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு ஞானம் நிறைந்த ஆத்மாக்களின் விசேஷ கடமை பக்தி இடங்களை ஞானம் இடமாக ஆக்குவதுன்னு சொல்கிறாங்க பாபா. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையினுடைய ஞானத்தை தவிர வேறு என்னென்ன ஞானம் இருக்குதோ அவை சாரமற்றவை அப்படிங்கிற இந்த அனுபவத்தை செய்விக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நாம் என்ன செய்கிறோம் மற்றும் என்ன அடைந்திருக்கிறோம், என்ன பிராப்தி அடைந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அனுபவம் செய்யணும். நாம் கேட்குறவங்க, அவங்க சொல்கிறவங்க, அவங்க அலையிறவங்க மற்றும் நாம் அடையிறவங்க எப்போ இந்த மாதிரி அனுபவம் செய்கிறாங்களோ அப்போ தான் வெற்றி முழக்கம் ஏற்படும் சொல்கிறாங்க. எந்த அளவு சேவைக்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கும் உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் அனைத்து அனுபவங்களின் ரசனையில் இருப்பீங்களோ அந்த அளவு அவங்க தன்னை ரசனையற்ற நிலையில் அனுபவம் செய்வாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ அவங்களுக்கு இவங்க வெண்ணெய் அருந்துறவங்க, மேலும் நாங்கள் அனைவரும் மோர் குடிக்கிறவங்க என்று அந்த மாதிரி எண்ணம் வருதான்னு கேட்குறாங்க. எப்படி ஒவ்வொரு தெருவிலும் கோயிலுக்கு பதிலாக ராஜயோக நிலையம் இருக்கணும், அனுபவத்தினுடைய நிலையம் இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பக்தியினுடைய இடத்தை ஞான இடமாக ஆக்குவது என்ற இதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் செய்ய வேண்டிய விசேஷ காரியம். அப்படி ஞானஸ்தானம் எப்பொழுது உருவாகும்? எப்போ பக்தி மேல் வைராக்கியம் வந்துடுது அப்படின்னா அப்போ தான் ஞானத்தின் விதை போடப்படும். அந்த மாதிரி உங்களுடைய மனசேவை மூலமாகவும் அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குங்க.
அதன் மூலம் பக்தியில் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு அவங்க அனுபவம் செய்யட்டும். அந்த மாதிரி விலகியவராக ஆகிவிட்டார் அப்படின்னா பிறகு ஞானத்தினுடைய விதை சுலபமாக விழுந்துடும். இதற்காக என்ன வழியை கடைபிடிக்கணும்? இதற்காக யார் பெயர் புகழ் பெற்றவராக இருக்கிறாரோ, அதிலேயும் யார் மிக அன்பானவர் ஆத்மாக்களாக இருப்பாங்களோ, ஒருவர் சுயநலம் உள்ளவர், இன்னொருவர் அன்பு நிறைந்தவர். அன்பு நிறைந்த ஆத்மாக்களை அருகில் கொண்டு வந்து கொண்டே இருங்க. அடிக்கடி அன்பு சந்திப்பு அப்படிங்கிற தொடர்புனால அவங்களை அருகில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க மூலமாக அநேகர்களுக்கு நன்மை ஏற்படும். முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கும். பிறகு அவங்க தாமாகவே தங்களுடைய கூட்டத்தை அதிகரித்து கொண்டே செல்வாங்க. எப்படி வெளிநாட்டில் இருந்து பிரத்யட்சத்தாவினுடைய ஓசை வெளியாகும், அதே மாதிரி தர்மஸ்தானங்களில் இருந்து பக்தி இருந்த போதிலும் இன்னும் வேறு ஏதோ வேண்டியதாக இருக்குது அப்படின்னு வெளியாகும். பக்தியில் என்ன விருப்பம் இருந்ததோ அது நிறைவேறுவதில்லை. ஏன்? இந்த கேள்வி எழுந்தது அப்படின்னா இந்த கேள்வியை பிரத்யட்சம் செய்யும். எப்படி இப்போ இறுதியில் மதங்களினுடைய சண்டை சச்சரவு ஏன் நடந்துக்கிட்டே இருக்குது, துண்டு துண்டாக ஏன் ஆகி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த குழப்பமும் தர்ம தலைவர்களிடமும் இருக்குது. மனதில் இந்த குழப்பமும் இருக்குது. ஆனால் இந்த குழப்பத்துக்கான புகலிடம் என்ன அப்படின்னு தெரியணும். அது இன்னும் நடக்கலை, நாம் என்ன செய்யணுமோ அது நடைபெறுவது இல்லை என்று இதை நினைக்கிறாங்க. ஆனால் இதுதான் நடக்கணும் என்று அந்த மாதிரி வார்த்தைகள் எழுவது கிடையாது. பக்தியினுடைய பலன் ஏன் கிடைப்பதில்லை? பக்தியில் என்ன இருக்கணுமோ அது ஏன் இருப்பதில்லை? இப்போ இந்த மாதிரி கேள்விகள் எப்போ எழுமோ அப்போது அருகில் வருவாங்க மற்றும் தேடுவாங்க. பக்தர்கள் மேல் கருணை வருதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பக்தர்களோ வெகுளிகள் தான் இல்லையா? வெகுளியானவர்கள் மேல் அவசியம் கருணை வரும். இப்போ அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த வெகுளியானவர்களுக்கு அவசியம் புகலிடத்தை காண்பிக்கணும் அப்படிங்கிற உறுதியான எண்ணத்தை வைங்க. அப்போ தான் நம்பர் 1 ஆக முடியும்னு சொல்கிறாங்க பாபா. வெளிநாட்டு குழந்தைகளுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க பாபா. அனைத்து கிஸ்மிஸ் மாதிரியான இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு புதிய வருடத்தின் புதிய ஊக்கம் மற்றும் புதிய குஷியின் அலைகள் நிரம்பிய குஷியான வாழ்த்துக்கள் உரித்தாகுக. முழு வருடமும் அந்த மாதிரி எப்பொழுதும் துணையினுடைய அனுபவம் செய்வீங்க. இந்த கிறிஸ்மஸின் நாள் நிரந்தரமாக தந்தையுடன் இணைந்திருப்பதற்கான வரதானத்தை பெற்று வந்திருக்குது. இணைந்தவர் ஆகுக. எப்படி இன்றைய தினத்தில் 2 பேராக சேர்ந்து நடனம் ஆடுறீங்க இல்லையா? அதே மாதிரி முழு வருடமும் தந்தை மற்றும் நீங்கள் குஷியில் நடனமாடிக்கிட்டே இருப்போம். அனைத்து சக்திகளினுடைய பாக்கெட்டை பாப்தாதா பரிசாக கொடுக்கிறார். மாஸ்டர் சர்வசக்திவானாகி எப்பொழுதும் மாயாவை வென்றோராக இருப்பதற்கான மிக பெரிய பரிசு அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. வரதானம்: ஞானம் நிறைந்த நிலை மூலமாக சூழ்நிலைகளை கடந்து செல்லக்கூடிய அங்கதனுக்கு சமமாக ஆடாத அசையாதவராக ஆகுக. ராவண ராஜ்யத்தின் எந்த ஒரு சூழ்நிலை மற்றும் நபர் கொஞ்சம் கூட என்ன ரூபத்திலும் அசைக்க முடியாது. அந்த மாதிரி ஆடாத அசையாதவராக ஆகுக என்ற வரதானத்தை பெற்றவராகுங்க. ஏன்னா எந்த ஒரு தடையும் கீழே தள்ளுவதற்காக அன்றி உறுதியாக ஆக்குவதற்காக வருது. ஞானம் நிறைந்தவர் ஒருபொழுதும் கேள்வித்தாளை பார்த்து குழப்பமடைய மாட்டாங்க. மாயா எந்த ரூபத்திலும் வர முடியும். ஆனால் நீங்கள் யோக அக்னியை நன்றாக கொழுந்து விட்டெறிய வைங்க. ஞானம் நிறைந்த நிலையில் இருந்தீங்க அப்படின்னா அப்போது தடை இயல்பாகவே முடிஞ்சிடும். மேலும் நீங்கள் ஆடாத அசையாத நிலையில் நிலைத்திருப்பீங்கன்னு சொல்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: சுத்த எண்ணத்தின் பொக்கிஷம் சேமிப்பாக இருக்குது அப்படின்னா வீணான எண்ணங்களில் நேரம் செல்லாது. சுத்த எண்ணத்தின் பொக்கிஷம் சேமிப்பாக இருக்குது அப்படின்னா வீணான எண்ணங்களில் நேரம் செல்லாது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.